ஹாய், வெல்கம் டு ஸ்ரீமதி கிச்சன். இன்றைக்கி ஸ்ரீமதி கிச்சனில் கத்திரிக்காய் முருங்காய் தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முருங்கைக்காய், தக்காளி ஒன்று பெருசு ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் ஒன்று, பூண்டு வந்து ஒரு 4 பல்லு பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன். வீட்டு மிளகாத்தூள், கடலெண்ணெய், கல்லுப்பு 1 ஸ்பூன், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், கடுகு. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். நல்லா வெடிச்சிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிட்டு இருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தட்டி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். இப்போ இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. வதங்கிட்டு இங்கே பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் நல்லா. இப்போது இதில் கத்திரிக்காய் முருங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் முருங்காய் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் வீட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்படியே நல்லா வேகட்டும். கத்திரிக்காய் முருங்காய்லாம் தண்ணியெலாம் சுண்டி நல்லா வெந்துடுச்சு. இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் முருங்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் ஃபைனலாக கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், கத்திரிக்காய் முருங்காய் தொக்கு சூப்பராக இருக்கும். இது டேஸ்ட்டு. இது வந்து நம்ம ரசம் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு எல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நம்ம சாம்பார் சாதத்துக்கு கூட வச்சுக்கலாம். சாம்பார், ரசம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் சுட சுட சைட் டிஷ்ஷாக வச்சு இது சூப்பராக சாப்பிட்லாம். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சுவைச்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். பூண்டெல்லாம் போடுறதுனால நல்லாயிருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்.